ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜானு ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்நாடகா ஸ்பெஷல் மத்தூர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதே மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு மைதா அளந்து எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெயில் ஃப்ரை பண்ண கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸை ஃப்ரை பண்ண ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வடை கிறிஸ்பியாக வர யூஸ் ஆகும். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா டைட்டாக கலரி எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் மாவோடு நல்லா ஒட்டி உதிரி உதிரியாக வரணும். நெக்ஸ்ட்டு கேஷ்யூ நட்டை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அதே பவுலில் கிரவுண்ட் நட்டை வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தண்ணியை தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, லிக்விட் ஆகிடும். இது கட்டியாக இருக்கணும் வடை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு 7லேருந்து 8 உருண்டை ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டு இல்லைன்னா ஆயில் தடவின ஷீட்டில் இந்த மாதிரி அகலமாக தட்டி எடுத்துக்கோங்க. மத்தூர் வடை இந்த சைஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் ஆயில் சூடானதும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். இப்போது சூப்பரான மத்தூர் வடை ரெடி காய்ஸ். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.